வணக்கம். என்னோடய வாராந்திர ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட். ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு நல்ல வாரம் ஆரம்புற மாதிரி தெரியுது. அதனால தான் இன்றைக்கி மண்டே மார்னிங் வரைக்கும் இதை டிலே பண்ணேன். ஏன்னா நேற்று வரைக்கும் அந்த டீல் சைன் ஆகுமா அப்படின்னு ஒரு ஹோப் இருந்தது. சைன் ஆகலை. பட் சேம் டைம் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி எல்லா டீலும் ஃபைனலைஸ் ஆகிடுத்து, இனிமேல் சைனிங் தான் பாக்கி. ஃப்ரைடே அன்றைக்கி செப்டம்பர் சுவிட்சர்லாண்டில் ஏதோ சைனிங் பற்றி பேசியிருக்காரு. இந்த வாட்டி ஈரானையும் அதை ரொம்ப மறக்கலை. ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி சண்டே சைனிங்கே ஈரான் ஆகுமா தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி இன்னும் மறக்கலை, ஸோ அது மறுக்கலை. ஸோ அதனால் அது ஒரு பாசிட்டிவ் வச்சுக்கலாம். ரெண்டாவது நல்ல இதனால் இந்த ஆயிலோட விலை இப்போ பார்த்தீங்கன்னா 83 வரைக்கும் இறங்கிடுது, 87லேருந்து. ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது. ஃபிட்ச் அப்படின்னு ஒரு ஏஜென்சியோட ரிப்போர்ட் நான் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க பை ஆகஸ்ட் $80 செட்டில் ஆகிடணும். இப்போ 83 இருக்குது. செப்டம்பரில் $70 கூட போக வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நடந்ததுன்னு வச்சுப்போம், அது ரொம்ப நல்லது. ஏன்னா எஃப்ஐஎஸ்க்கு ஒரு மெயின் காரணம் என்ன, இந்தியாவோட ஃபிஸ்கல் டெபிசிட்லலாம் இந்த ப்ரெஷர் கண்டினியூஸ் ஆயில். இப்போ அந்த வார் முடிஞ்சு $70 லெவல், வார்க்கு முன்னாடி $70 இருந்ததுங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்தால் ஒரு 3-4 மாதம் தான் இந்த விஷத்தை குடிக்கணும் இல்லையா. அதை ஒரு மாதிரி கொஞ்சம் பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் கட் பண்ணி ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் திருப்பி மீட் பண்ணலாங்கிற ஒரு ஹோப் வந்துடுச்சுனாலே அந்த ரிஸ்கினஸ் இந்தியாவோடது கம்மியாகுனா அதே எஃப்ஐஎஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ அது ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த எஃப்ஐஎஸ் இந்தியாவை பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக விற்றுருந்தாங்க இல்லையா. பட் ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாள் பாருங்கள். மண்டே டியூஸ்டே 4000-5000 கோடி விற்றாங்க. வெனஸ்டே, தேர்ஸ்டே 2000 கோடி தான் அந்த விற்பனை. ஃப்ரைடே ஒரு 1000 கோடிக்கு எடுத்து. ஸோ ஒருவேளை அவங்களுக்கே ஒரு தோணும், இனிமேல் ஆயில் வேலை ஏறாது, இறங்க வாய்ப்பு இருக்குது டீல் பேஸ் பண்ணி, பட் ஏறாதுன்னு நல்லா குறைச்சாங்களோ தெரியல. பட் அது அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஆல்ரெடி அந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிறது தெரியுது. ரெண்டாவது, இந்த ஆயில் வேலை இப்போது ஏறுறதுன்னு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸ்டேபிளாக நெகட்டிவ் இருந்தாலே யாரெல்லாம் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஷார்ட் பண்ணியிருந்தாங்களோ இந்தியன் மார்க்கெட்டை, அது ஒரு நெகட்டிவ்ல நான் பணம் பண்ணலாம் ஷார்ட் பண்ணினேன், அதாவது நிறுத்துடும். ஸோ அதுவே ஒரு பாசிட்டிவ். அண்ட் அதை ஏற்கனவே எடுத்த ஷார்ட்டையும் இப்போ கவர் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எஃப்ஐஎஸோட அவுட்லுக்கு. டிஐஎஸ்க்கு அஃப்கோர்ஸ் காசு இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் கம்மியாயிருக்கு. பட் ஸ்டில் கிட்டத்தட்ட 22,000 கோடி அட்லீஸ்ட் இக்விட்டிஸில் வந்தது. ஹைப்ரிட்ஸில் கொஞ்சம் பணம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க பையிங் சப்போர்ட் இருக்கும். பட் கொஞ்சம் செக்டர் ரொட்டேஷன் ஆகலாம். ஏன்னா இப்போ இந்த ஆயிலோட சேஞ்ச்னால எஃப்ஐ பணம் வந்தால் பேங்கிங் செக்டர் நல்லா ஓடும். ஸோ பேங்கிங் செக்டர் ஓடினா ஏதாவது செக்டரில் ப்ராஃபிட் புக் பண்ணி அதை ரொட்டேஷன் அதெல்லாம் நடக்கும். ஸோ ஓவராலாக பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் த மார்க்கெட் டெஃபினட்டாக சொல்லலாம். பட் இது இந்த மாதிரி எல்லா செக்டரும் ஏறுமா அப்படின்லாம் பார்க்கணும். ஸோ அண்ட் ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, இஸ்ரேல் லெபனான். ஏன்னா முன்னாடி இந்த சண்டே சைனிங்கே அந்த இஸ்ரேல் திடீர்னு லெபனான் அட்டாக் பண்ணதுனால தான் ஈரான் ஒரு மாதிரி அது நாங்கள் சைன் இல்லாமல் பண்ண மாட்டோம் போனோம். ஸோ அதை இந்த வாரம் இஸ்ரேல் அண்ட் லெபனான், ஏன்னா ஆல்ரெடி அந்த அட்டாக் பண்ணதுக்கே ட்ரம்ப் திட்டிருக்காரு இஸ்ரேலில், ஏன் இந்த நேரத்தில் போய் பண்ணுறீங்க. ஸோ டெஃபினட்டாக அமெரிக்காலேருந்து சிவியராக ப்ரெஷர் போடுவாங்க இஸ்ரேலில், நீ வாய முடின்று ஒன்றும் பண்ணலைனாலும் இந்த டீல் சைன் ஆக வரைக்கும் நீ வாய முடியும்னு சொல்லுவாங்க. பட் அதை மறுத்து அவங்க ஏதாவது வார்த்தை சொன்னால் தான் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம, ரைட்டா. அண்ட் ரெண்டாவது, இந்த ஃபெட்டோட மீட்டிங் இருக்கு இல்லையா, அந்த மீட்டிங்கில் இந்த இன்ஃப்ளேஷன் இப்போது டிரான்சிட்டரி. ஏன்னா இப்போ இந்த டீல் சைன் ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே ஏறாது. ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் இருக்குது, லேபர் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் ரேட் கட் வாய்ப்பு இல்லை. ரேட் ஹைக் வச்சு டிசம்பரில் பேசியிருந்தாங்க. பட் இப்போ அட்லீஸ்ட் ரேட் ஹைக் பற்றி பேச மாட்டாங்க ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷன் ஒன்ஸ் ஆயில் ப்ரைஸ் ஹார்மோஸ் ரேட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஆயில் ப்ரைஸ் இறங்கிட்டோம். ஸோ அந்த இன்ஃப்ளேஷனை நம்ம இக்னோர் பண்ணலாங்கிற ஒரு தாட்டு. பட் ரேட் கட் உடனே வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா லேபர் மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அவங்க கமெண்ட்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக, டவிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, டவிஷாக இருந்தாலே போதும், ஒரு ரிஸ்க் ஆன் ஃபீலிங் மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கு, அது யூஎஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இருக்கும், எமர்ஜிங் மார்க்கெட் இருக்கும், அதோட கொஞ்சம் ஷேர் இந்தியாவுக்கும் வர வாய்ப்பு. ஸோ நிறைய நியூஸ் இந்த வீக் இருக்குது. ஈரான் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும், இஸ்ரேல் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும், லெபனான் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும், ஃபெட் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். இதெல்லாம் ட்ராக் பண்ணோம். பட் ஓவராலாக ஒரு அண்டர் டோன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தா ஒரு பாசிட்டிவ் அண்டர் டோனில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஒரு நல்ல செய்தியோடு நான் முடிக்கிறேன். அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.